கேரளா நடிகைகளின் பகிரங்க புகார்னால கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியே இன்னைக்கு ஆடி போயிருக்கு. பாலியல் புகார், பாலியல் சீன் இருந்துச்சுன்னு சொல்லி புகாரெலாம் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு 20 வருஷம் முன்னால், 5 வருஷம் முன்னால், குறைந்தபட்சம் 5 வருஷம் முன்னால் நடந்த விஷயமா சொல்கிறாங்க. நடந்திருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் தவறு நடக்கும்போது அந்த நேரத்தில் அதே சமயத்தில் சுட்டி காட்டுறது தான் சிறப்பான ஒரு விஷயம். ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட நடிகைகள் அவங்கள ஆறுதல் தான் சொல்கிறோம், கேவலப்படுத்தலை. ஆனால் அந்த சமயம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொன்னாங்க, பாலிசி பண்ணாங்க சொல்லும்போது அன்றைக்கி செருப்பு எடுத்து அடிச்சுட்டு அன்றைக்கி இந்த விஷயத்தை வெளியே கொண்டு இருக்கலாம். ஆனால் சில பேர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சினிமாவுக்குள்ளே போயிட்டு ஒரு பேரை வாங்கிட்டு பேரை சம்பாதிச்சுட்டு பணமும் சம்பாதிச்சுட்டு இன்றைக்கி குறை சொல்கிறது அது சரியான நடைமுறை இல்லை. இதே மாதிரி தமிழகத்தை கூட சினிமாயி கவிஞர் மேலே சொல்லியிருந்தாங்க புகார். அந்த புகார் அப்புறமா அமைதி ஆயிடுச்சு. இந்த பெண்களுக்கு பாலியல் சீண்டல்ன்றது சினிமா மட்டும் கிடையாது, கலைத்துறை மட்டும் கிடையாது, தொழில் சரி இடத்துலையும் சரி, சாதாரண குடும்ப பெண்கள் வாழ்கிற தெருக்களும் சரி, பக்கத்து வீட்டை மூலமாகவும் சரி, எதிர் வீடு மூலமாகவும் சரி, தெரிந்த நபர் மூலமாகவும் சரி, பாலியல் சீண்டல் எல்லா இடத்துலையும் நடக்குது. இந்த பாலியல் சீண்டலுக்கு அதே சமயம் பெண்கள் அங்கே செருப்பு எடுத்து அடிச்சிட்டு அதுக்குன்னா புகார் சொல்லியிருந்தால் சொல்லணும். சொன்னால் உண்மையாக இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது. எல்லா பெண்ணுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். ஏதோ ஒரு அவங்களால எந்த கோழைத்தனமோ இல்லை வெளியே கொண்டு வந்தால் மானம் போயிடுமோ, இதை வெளியே சொன்னால் நம்ம சொல்கிற நபர் பெரிய ஆள், அவர் மேலே வேறு எதை பாதிப்படுமான்னு பயப்படவே தேவையில்லை. அதாவது எப்போ செய்யணும்னா அந்த விஷயம் தொடங்கும் போதே செஞ்சிடணும். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்ட பிறகு பண்ண பிறகு பிரச்சனை தீர்க்க முடியாது. நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டீங்கன்னாவே அது மூலமாக நீங்களும் பலன் அடிச்சுன்னு அர்த்தம். அந்த பலனுக்காக நீங்கள் ஓகே சொல்ல பிறகு அது ஒரு ஊழியர் நீங்கள் வாங்கிட்டீங்க. முதல் தப்பு உங்கள் மேலே தான். ஆகவே வருங்காலத்தில் பெண்கள் பாலியல் சீண்டல் எங்கே நடந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு வேறு எந்த நபராலும் ஆண்களால் எந்த மாதிரி ஒரு துன்புறுத்தலோ இல்லை செய்கை சில்மிஷம் செய்கை இருந்தாலும் பரவாயில்ல, பாலியல் செய்கையோ ஏதோ ஒரு பெண்ணை மனசையோ உடலையோ துன்புறுத்துற மாதிரி எது நடந்தாலும் உடனே கூடிய அங்கே கத்தி கூச்சல் போட்டு அவனை செருப்பால் அடித்தாவே இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் போகாது. சட்டத்துக்கு போகவும் தேவையில்லை, அவரை பாதிக்கப்படவும் தேவையில்லை. எல்லா காவல்துறையும் பெண்கள் பின்னாலேயும் சுற்ற முடியாது. காவல்துறைக்கு நிறைய வேலை இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்க்கணும். அவங்க குடும்பத்தை விட்டு, அவங்களுடைய தூக்கத்தை விட்டு, பசியை விட்டு, மக்கள் நலனே தன் நலனாக கருதி அவங்க செயல்படுறாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் டார்ச்சர் வச்சு வெளிச்சாட்சினே முடியாது, எங்கே தப்புன்னு சொல்லி அவங்களால முடிஞ்சவர் தான் பார்க்க முடியும். மேற்கொண்டு நடந்தால் அதுக்கு உண்டான தண்டனை வாங்கி தர முடியும் அவங்களால. ஆனால் நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய வேலை நமக்கு தான் இருக்குது. முதல் கடமை நமக்கு தான். ஆகவே எந்த பெண் இருந்தாலும் சரி, எங்கே பாதிக்கப்பட்டாலும் சரி, பாதிப்படுறதுக்கு முன்னாலேயே அந்த விஷயம் தொடர்ந்து முன்னாலேயே அது உண்டான நடவடிக்கை எடுத்துடணும். கத்துங்க, கூச்சல் போடுங்க, அங்கே செருப்பால் அடிங்க, ஒன்றாக போகிறது கிடையாது. அப்படி செஞ்சுட்டு நாளைக்கு அவனால் பாதிப்பு வரும், உயிருக்கே பாதிப்பு வரும்னா கூட பரவாயில்ல, அவனை போட்டு தொட்டு நீங்கள் சேர்த்துருங்க. அப்படி பாதிப்பு வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், சரியா? இதே போல் இப்போ நடிகர் மேலே, தயாரிப்பாளர் மேலாம் புகார் நடந்திருக்கு இல்லையா? இந்த புகார் உண்மையாக இருக்கலாம், கால் புனிஷாக இருக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அரசாங்கம்னா, எடுத்த எடுப்புலையே இவங்க மேலே வழக்கெல்லாம் போடக்கூடாது. வழக்கு பதிச்சிட்டோம் சொல்லி இவங்க மேலே சொல்கிறதோ, இந்த நியூஸை வெளியே கொண்டு வர்றதோ. ஏன்னா அந்த ஒரு வேளை அந்த விஷயம் உண்மையாக இல்லாமல் இருந்தால், கால் புனிஷைக்காக புகார் அளிக்கப்பட்டிருந்தால் அவங்களோட ஃபியூச்சர் பாதிக்கும் இல்லையா? அதனால் எப்படி பெண்கள் பாதிக்கப்பட்டால் அவங்களுடைய புகைப்படத்தையை வெளியே பயன்படுத்தக்கூடாதோ, பெயரை பயன்படுத்தக்கூடாதோ, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை புகார் வந்துச்சுன்னா பிரபலங்கள் மூலமாக அவங்க மேலே புகார் வந்துச்சுன்னா இதை வெளியப்படுத்தாமல் கேஸ் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். முழுக்க விசாரணை நடந்துட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய பேரை வெளியே கொண்டு வரலாம்.
எடுத்த எடுப்புலேயே வந்து இவங்க மேல் புகார் பதிவு பண்ணியிருக்கு, அவங்க மேல் புகார் பதிவு பண்ணியிருக்குன்னு சொல்லி பண்ணுறதுனால, நாளைக்கு ஒருவேளை அது சரி உண்மையாக இல்லாமல் இருந்தால் அவங்களாம் பாதிக்கப்படுவாங்க. அவங்க குடும்பம் பாதிக்கப்படும். அவங்க மனைவி, மக்கள், மகள், பையன் இவங்களாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களாம் பாதிக்கப்படுவாங்க உண்மையாக இல்லாமல் இருந்தால். ஆனால் உண்மையாக இருந்தால் தண்டிக்கப்படுறது யார் இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியது தான்.